ஜகாத் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அதனை கொடுத்தால் என்ன சிறப்பு என்பதை பற்றி, ஜகாத் கொடுப்பதனுடைய சிறப்பை பற்றி நமக்கு முன்னால் பேச வருகின்றார் எம்எஸ் முஹம்மது ரஹ்மத்துல்லா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத், ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம், خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. இன்றைய காலத்தில் நம்ம பல பணக்காரங்கள்ட்ட போய் நம்ம ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு கேட்டால், அவங்க இந்த ஜக்காத்து கொடுக்கறனால நமக்கு என்ன நன்மை விளையுது? ஏன்னா ஜக்காத்து கொடுக்கறதுனா நம்ம பொருள்லேருந்து எடுத்து காசு கொடுக்கணும்ல அடுத்தவங்களுக்கு. அப்போ எனக்கு என்னப்பா நன்மை? ஜக்காத்து கொடுக்கறதுனால என் பொருள் தானே குறையுது அப்படின்னு கேட்குறாங்க. இதே கேள்வி 1400 வருஷங்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலேயும் கேட்கப்பட்டது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படக்கூடாதுன்ட்டு அந்த காலத்திலே இதற்குண்டான தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் விட்டு சென்றுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லியிருக்காங்க, ஜக்காத் அப்படின்றது ஒரு கழிவு பொருள். இப்போ நம்ம எப்படி உழு செய்யும் பொழுது இல்லை குளிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் சுத்தமாகுது, எப்படி நம்ம தொழுகும் போது நம்ம இபாதத்துகளில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய உள்ளம் சுத்தமாகுது, அதே மாதிரி தான் நம்ம ஜக்காத்தும் நம்ம சதகாவும் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பொருட்கள்லாம் சுத்தமாகுது. நம்ம இந்த ஜக்காத்து கொடுக்கறதுனால இந்த கஞ்சத்தனம் அப்புறம் இந்த பேராசை அப்படின்ற 2 குணங்கள் கெட்ட குணங்கள் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டாக போகுது. ஏன் அப்படி போகுது அப்படின்னம்னா, எப்போ நம்மளுடைய பொருட்கள்லேருந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு கஞ்சத்தனம் அப்படின்றது நீங்கிடுது. அதே மாதிரி நமக்கு பொருட்களை கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு வந்துட்டாலே அந்த பொருளில் இருக்கக்கூடிய பேராசை நம்மளை விட்டு நீங்கிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜக்காத்தை நம்ம ஏழைங்களுக்கு தான் கொடுக்கணுன்ற அல்லாஹ் சொல்லியிருக்கனால, அந்த பண தேவை இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுக்கணுன்றனால நம்ம அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு இரக்கத்தன்மையும் அதிகமாக வரும். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய செல்வம் அப்படின்றது 3 வகையில் தான் செலவாகும். ஒன்று அவன் அது வாங்கி சாப்பிட்டு கழிக்கிறது, இன்னொன்று அவன் அதை வச்சு உடை வாங்கி உடுத்தி அதை கிழிக்கிறது, மூன்றாவதாக அவன் அதை தர்மம், ஒரு ஏழைக்கு தர்மம் செய்வது. இதில் அந்த முன்னாடி இருக்கிற 2மே அவனுக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் அவனுக்கு பயன் தரும். அதனால மறுமைக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது. ஆனால் இந்த ஜக்காத்தும் சதக்காவும் கொடுக்கறனால அவனுக்கு அதோடைய சவாபு, அதோடைய நன்மைகள் மறு உலகத்தில் ஈருலகத்திலுமே அவனுக்கு கிடைக்கும். இந்த ஜக்காத்தை நம்மளுடைய சமுதாயம் பின்பற்றி வந்தாலே, ஒழுங்காக பின்பற்றி வந்தாலே நம்மள்கிட்ட இந்த பஞ்சம், வறுமை, பட்டினி சாவு அப்படின்ற கொடுமைகள்லாம் நம்மளுடைய சமுதாயத்தில் ஏற்படாமல் இருக்கும். இந்த தர்மத்துடைய எடையை பற்றி ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பனி இஸ்ரேல் அவங்க கூட்டத்தில் ஒரு மனிதர் இருந்தார், பெரிய வணக்கசாலி. 60 ஆண்டு காலம் ஒரு வனப்பகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அல்லாஹ்வை தொழுதும் ருக்கூலையும் சுஜூதுலையும் இருக்கார். ஆனால் இந்த மழை பெய்யும் பொழுது மட்டும் அவங்களுடைய வனப்பகுதி செழிப்பாக இருக்கும். அதனால் அவர் அந்த கிராமத்துக்கு, அங்கே கீழே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு அந்த மழை காலத்தில் மட்டும் தங்கிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு காலத்தில் என்ன ஆகுது, அவர் தங்கிட்டு போகிறாரு. அப்போ ஒரு பெண்ணை பார்த்துறாரு, அந்த பெண்கிட்ட பேசுகிறாரு, இது காதலா மாதிரி அந்த பெண்ணிட்ட தவறாக நடந்துக்கிறார். அதனால் அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. 60 ஆண்டு காலம் நம்ம இந்த மாதிரி அல்லாஹ்வை தொழுது இபாதத் செஞ்சோமே, ஆனால் இப்போ நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுட்டோமேன்ட்டு ரொம்ப மன வருத்தப்படுறாரு. 3 நாளாக அவர் எதையுமே சாப்பிடல, எதையுமே குடிக்கலை. உடனே ஒரு யாசகர் இவர்கிட்ட யாசகம் கேட்குறாரு. இவர்கிட்ட இருந்தது வெறும் ஒரே ஒரு ரொட்டி துண்டு. அதை 2ஆக பிரித்து அந்த ரெண்டு யாசகர்கள் கேட்குறதுனால 2 யாசகருக்கும் பாதி பாதியாக கொடுத்துட்டாங்க. இது கொடுத்த உடனே கொஞ்ச நாளில் அவருடைய ரூஹ் அல்லாஹ் கைப்பற்ற சொல்லிடுறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை கைப்பற்றிட்டு அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த நன்மைகள், 60 ஆண்டு காலத்துடைய அந்த நன்மைகளையும் ஒரு தராசில், அந்த தராசுடைய ஒரு தட்டில் வச்சு, அவங்களுடைய அந்த தீமை செஞ்சாங்களோ அந்த பெண்ணிட்ட அந்த தீமை ஒரு தராசுல வைக்கும்போது அவங்களோட தீமை தான் கனத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ அவங்க அந்த செஞ்ச தீமையை ஒரு தட்டிலையும் அவங்க செஞ்ச அந்த தர்மத்துடைய அந்த 2 நன்மைகளை மட்டும் ஒரு தட்டிலையும் வச்சப்ப
அவங்க செஞ்ச அந்த தர்மத்துடைய நன்மை தான் கனத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கனத்ததுடைய காரணமாக அவங்களுடைய எல்லா பாவங்களையுமே மன்னிக்கப்பட்டு அவங்கள அல்லாஹ் சொர்க்கத்துக்கே நுழைக்கிறான். அப்போ நம்மளும் இந்த மாதிரி தர்மம் அதிகமாக செய்கிறனால நம்ம எவ்வளோதான் பாவம் செஞ்சுருந்தாலும் நம்மளுடைய இந்த ஜக்காத்து சதகாவும் கொடுக்கறனால நம்மளுடைய பாவங்கள்லாம் அழிந்து அதை நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியாக ஆகிறது. அது மட்டும் இல்லை, இந்த தர்மத்துடைய அந்த ஸ்ட்ராங்னஸ், அதோடைய வலிமையை பற்றி ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, பூமியை வந்து அல்லாஹ் படைக்கும் பொழுது இந்த பூமி வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல், ஒரு ஸ்டெபிலிட்டியாக இல்லாமல் ஆடுது. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த பூமியில் வந்து மலைகள்லாம் ஊன்றி வைக்கிறான். இந்த ஊன்றி வச்ச உடனே இந்த பூமி வந்து ஆடுறது நிப்பாட்டிருச்சு. அது ஸ்டேபிலிட்டியாக, அதாவது நிலைத்தன்மையாக இருக்குது. உடனே இந்த மலக்குமார்கள்லாம் இதை பார்த்துட்டு, யா அல்லாஹ், இந்த பூமி ஃபஸ்ட்டு ஆடிட்டு இருந்துச்சு, ஆனால் இந்த மலையை நட்ட உடனே இந்த பூமி ஆடுறது நிப்பாட்டிருச்சு. இந்த மலை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, இந்த மலையை விட ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு வானவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஆமாம், இந்த மலையை விட ஸ்ட்ராங்காக வலிமையானதா இரும்பு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ வானவர்கள் திருப்பி கேட்குறாங்க, இந்த இரும்பை விட ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, ஆமாம், இந்த இரும்பை விட ஸ்ட்ராங்காக நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். உடனே அவங்க திருப்பி கேட்குறாங்க, இந்த நெருப்பை விட ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, ஆமாம், இந்த நெருப்பை விட ஸ்ட்ராங்காக தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை விட ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு திருப்பியும் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஆமாம், இந்த தண்ணியை விட ஸ்ட்ராங்காக இருக்குது, காற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவங்க உன்னை விடலை, உன்னை இந்த காற்றை விட ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேட்டப்ப, ஆமாம், இந்த ஆதமுடைய மகன் அவனுடைய இடக்கைக்கு தெரியாமல் வலக்கைக்கு செய்த அந்த தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இதோடைய விளக்கம் அப்படின்னா, இந்த எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அதை நம்ம ஒரு உளி இருக்குல்ல, இரும்பால் ஆன உளியை வச்சு அதை உடைச்சி தள்ளிடலாம். எவ்வளோ கடினமான அந்த இரும்பாக இருந்தாலும் அதை நம்ம நெருப்பை கொண்டு அதை உருக்கிடலாம். அதே மாதிரி தான் எவ்வளோ சூடான நெருப்பாக இருந்தாலும் அதை தண்ணி ஊற்றி அணைச்சிடலாம். எவ்வளோ அதிகமான தண்ணி இருந்தாலும் அதை காற்று நீராவியாக அதை மாற்றி காற்றை வச்சு அழிச்சிடலாம். ஆனால் இது அனைத்துமே இந்த உலகத்தில் தான் அதோடைய ஸ்ட்ராங்னஸை காமிக்குமே தவிர மறுமையில் இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஆதமுடைய மகன் நம்ம மனிதர்கள் செய்யக்கூடிய தர்மம் அப்படின்றது அந்த மறுமை நாளில் ரொம்பவே வலிமையாக நமக்கு வந்து அதிகமான நன்மையை தரும். அதனால தான் இது அனைத்து விடையுமே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நம்ம அதிகமாக வழங்க நம்ம பொருட்கள் வந்து குறையாது, நம்ம பொருட்கள் வந்து பாதுகாக்கப்படும், அது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய சமுதாயத்துக்கு அப்போ அவங்க வந்து சமுதாயத்திற்கு வந்து உங்களுடைய பொருட்கள்லேருந்து நீங்கள் ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அந்த வழியாக போயிட்டு இருந்த ஒரு கிறிஸ்தவர், யார சொல்லலாம், நீங்கள் ஜக்காத்து கொடுக்க சொல்கிறீங்க, ஜக்காத்து கொடுத்தா பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நானும் என் சமுதாயத்தினருக்கு என் பொருளில் இருந்து ஜக்காத்து கொடுக்குறேன், என் பொருள் பாதுகாக்கப்படுமா அப்படின்னு கேட்குறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தாராளமாக உங்கள் சமுதாயத்துக்கு கொடுங்க, அது உங்களுடைய பொருட்களை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி வந்து அது எப்பயுமே பொய்யாகாது. அப்போ இவர் ஏன் அப்படி கேட்குறாருன்னா, இந்த கிறிஸ்தவருடைய பொருட்கள் வந்து அப்போ தான் வியாபாரத்துக்கு போயிருக்கு, அது பத்திரமா திருப்பி வரணுன்றக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்குறாங்க. உடனே இவர் மனசில் ஒரு நியத்தை வச்சுக்கிறார், என்னன்னா அந்த பொருட்கள்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சுன்னா இவர் வந்து முஸ்லீம் ஆயிடும் அப்படின்னு நியத்து வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பொருட்கள் பத்திரமா வந்து சேரலைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லுவதாக அவர் வந்து நியத்து வைக்கிறார். இப்போ கொஞ்ச நாள் கழியுது, அந்த பொருட்கள் வரக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இவருக்கு ஒரு செய்தி வந்து அடையுது. என்னன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றா தான் வணிகத்துக்கு போவாங்க, ஒன்றா தான் வணிகத்திலேருந்து வருவாங்க. அப்போ அந்த மொத்தமாக அந்த கூட்டம் வந்து ஒரு செய்தியை அவங்களுக்கு வந்து அனுப்புது, எல்லா வணிக கூட்டர்கள் அந்த தலைவர்களுக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி அனுப்பும்போது அந்த செய்தியில் என்ன இருக்குன்னா, அவங்களுடைய பொருட்கள்லாம் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் சும்மா தான் வந்துருக்கோம், வெறுங்கையை தான் வச்சுட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களுக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பொருட்கள் திருட்டு போன பற்றி உடனே வாழேந்திட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு கடிதம் வருது. என்னன்னா, இவருடைய அடியான் இருப்பார்ல, அவர் மட்டும் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டு இருந்தாராம் களைப்பின் காரணமாக. அதனால அந்த கொள்ளையர்கள்லாம் முன்னாடி போயிட்டு இருந்தவங்களுடைய பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்க, ஆனால் இவருடைய பொருட்களை வந்து அவங்க கொள்ளையடிக்கலை, ஏன்னா இவர் தாமதமாக வந்துட்டு இருந்தனால அப்படின்ட்டு இவர் அந்த செய்தியை படித்த உடனே இவருக்கு மகிழ்ச்சியாயிருது. எல்லாரோடைய பொருளுக்கும் திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் நம்மளோட பொருள் மட்டும் அல்லாஹ் பாதுகாத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவங்க வந்து முஸ்லீம் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஜகாத்து, இந்த சதகா தர்மம் செய்கிறதுனால நமக்கு பல நன்மைகள் வந்து விளையுது. அது எல்லாத்தையும் நம்ம சொல்லணுன்னா நேரம் பத்தாது.
அதனால் எதை நம்ம கேட்டோமோ அதை இப்போ நாம் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.